அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸ் என்ற முழுமையான வேளாண் தகவல் துறைக்கு வரவேற்கிறோம். இந்த துறையில் நாங்கள் சுவடு உலோகங்கள் மற்றும் தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சியில் அவற்றின் பங்கு பற்றி அறிந்து கொள்வோம். இதற்கு முன் ஒரு தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சிகள் 16 அடிப்படை கூறுகள் மற்றும் அவை என்ன பங்கு வகிக்கின்றன என்பதை பற்றி நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். இனி ஒவ்வொரு தனிமம், நுட்பமான உலோகங்கள், ஒவ்வொரு தனிமத்தை பற்றியும் தனித்தனியாக தெளிவாக தெரிந்து கொள்வோம். இங்கே ஒவ்வொரு விவசாயியும் நினைவில் கொள்ள வேண்டும், பல வகையான பூச்சிகள் செடிகளை தாக்கும்போது காணப்படும் அறிகுறிகள், மைக்ரோமெட்டல் குறைபாட்டால் காணப்படும் அறிகுறிகளும் பெரும்பாலும் ஒரே மாதிரியாகவே இருக்கும். இவற்றுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை நாம் கவனிக்க வேண்டும். எனவே பெரும்பாலான விவசாயிகளுக்கு நுண்ணிய உலோகங்களின் குறைபாட்டினால் ஏற்படும் அறிகுறிகளை புரிந்து கொள்ளாமல் பூச்சிகளின் தாக்கம் என கருதி பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்கின்றன. சில சமயங்களில் பூச்சிகளின் தாக்கத்தை கண்டு சுவடு உலோகங்கள் இல்லாததை கருதி சுவடு உலோகங்களை தெளிப்பார்கள். இதையெல்லாம் செய்யலாம், ஆனால் 1.34 இவற்றுக்கு இடையேயான வேறுபாட்டை நாம் உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். ஆனால் அவற்றுக்கிடையேயான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ளாததால் பல நேரங்களில் அதை பற்றி என்னிடம் கேள்விகள் கேட்கப்படுகின்றன. தாவரத்தில் இந்த அறிகுறிகள் பூச்சிகள் காரணமாகவா அல்லது சுவடு உலோகத்தின் குறைபாடுகள் காரணமாகவா தெரியும். நாங்கள் அதை அடையாளம் காணவில்லை. அவர்களுக்கு இடையான வித்தியாசம் புரியவில்லை. உண்மையில் ஒவ்வொரு விவசாயியும் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஆனால் எங்கள் நிலத்தில் இந்த சுவடு உலோகங்களின் பற்றாக்குறையை நாங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம். மற்றபடி அந்த குறையை சரி செய்து ஏற்கனவே இந்த மைக்ரோ மெட்டல்களை மண்ணில் சேர்த்து இந்த மைக்ரோ மெட்டல் குறைபாட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதை பற்றி அதிகம் யோசிக்க வேண்டியதில்லை. அதனால்தான் ஒவ்வொரு விவசாயியும் நிலத்தை உரமாக்கும் போது ஏற்கனவே இந்த சுவடு உலோகங்களை கொடுக்க வேண்டும். நான் முன்பு கூறியது போல் அனைத்து நுட்பமான உலோகங்களின் பங்கு, அதாவது 7 வகையான நுட்பமான உலோகங்கள் உள்ளன. தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சியில் அவற்றின் பங்கு மிக முக்கியமாகும். தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சிகள் இந்த 7 வகையான சுவடு உலோகங்களின் பங்கு 2% முன்பு குறிப்பிட்டுள்ளது போல கார்பன், ஹைட்ரஜன் போன்ற அடிப்படை கூறுகளை அடிப்படையாக கொண்டது தாவரத்தின் வாழ்க்கை. ஆக்சிஜனின் பங்கு 90% நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற முதல் ஊட்டச்சத்துக்கள் தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சிகள் 5% கால்சியம், மெக்னீசியம் மற்றும் சல்பர் போன்ற 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்கள் 3.15 அவற்றின் பங்கு 3% மீதமுள்ள 2% இந்த 7 சுவடு உலோகங்களை கொண்டுள்ளது. 7 வகையான மைக்ரோ உலோகங்கள் உள்ளன. இந்த 7 மைக்ரோ உலோகங்களையும் துத்தநாகம், தாமிரம், மாங்கனீஸ், மாலிப்டினம், பழுப்பம், குளோரின் இந்த 7 உலோகங்களையும் சேர்த்து தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சி 2% அவர்களை நாம் புறக்கணிக்க கூடாது. இந்த அனைத்து தாவரங்களுக்கும் இந்த 7 உலோகங்களும் மிக முக்கியமானதாகும். இந்த 7 உலோகங்களும் கிடைக்க வேண்டும். இதில் 7வது குளோரின் பற்றி நாம் சிந்திக்க தேவையில்லை. நிலம் அல்லது நீர் மூலம் எப்படியும் கிடைக்கும். எனவே அதை சிறிய அளவில் பயன்படுத்த வேண்டும். நாம் குறிப்பாக சிந்திக்கவோ விவாதிக்கவோ அல்லது பயன்படுத்தவோ தேவையில்லை. அதனால்தான் இந்த துறையில் மீதமுள்ள 6 உலோகங்களை பற்றி பேசுவோம். எனவே 3 நுட்பமான உலோகங்கள், அவற்றின் பங்கு, அவற்றின் பற்றாக்குறையால் என்னென்ன அறிகுறிகள், என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். 3 நுட்பமான உலோகங்கள் அப்படியென்றால் என்ன? செம்பு. இப்போது இந்த 3ஐ பற்றி தெரிந்து கொள்வோம். அதாவது தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சியில் இந்த 3இன் பங்கு என்ன, குறைபாடு இருந்தால் என்ன அறிகுறிகள் தோன்றும், எந்த வகையான சேதம் ஏற்பட்டால் இந்த துறையில் நாம் அதை அறிவார்கள். இந்த துத்தநாகம்
வேரமைப்பில் பார்லி வேர் இலைகளை கொண்டுள்ளது. இந்த வேர் இலைகளை சரியாக வளர நிறைய துத்தநாகம் தேவைப்படுகிறது. பிரதான வேரை சுற்றி இந்த வேர் இலைகள் அதிகமாக முன்னேறி வரும். ஆலை சமமாக பயனடையும். எனவே வேர் நார்களின் நல்ல வளர்ச்சி இருக்க வேண்டும் என்றால் துத்தநாகம் தேவை. இது மட்டுமின்றி புதிய இலைகள் மிகவும் சிறியதாக வளர ஆரம்பிக்கும். மற்றும் வளர, அதாவது சிறிய இலைகள் வளர துத்தநாகம் தேவை. தாவரத்தில் உற்பத்தி செய்யப்படும் பல வகையான நொதிகளுக்கு இந்த நொதிகள் தாவரத்தில் தயாராக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். துத்தநாகம் அவசியமாகும். இது மட்டுமல்ல, தாவர வளர்ச்சி கட்டுப்பாட்டாளர்கள் போன்றவை. கட்டுப்படுத்தி என்று பொருள். ஆலை எவ்வளவு வளர வேண்டும், அது ஒரு கட்டுப்படுத்தி என்று அழைக்கப்படுகிறது. இந்தோல் அசிட்டிக் அமிலம் உற்பத்தி போன்ற ஒரு சீராக்கிய தாவர வளர்ச்சியில் துத்தநாகம் முக்கிய பங்கு வகிக்கிறது. தாவரங்களில் இந்த இண்டோல் அசிட்டிக் அமிலத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இயற்கையாகவே ஆலை எவ்வளவு வேண்டுமானாலும் வளரும். தாவரத்தில் அசிட்டிக் அமிலம் குறைபாடு ஏற்படும். ஆலை தேவைக்கு அதிகமாக வளர்கிறது அல்லது வளரவே இல்லை. இந்த இண்டோல் அசிட்டிக் அமிலங்களின் குறைபாடுகள் காரணமாக இது நிகழ்கிறது. ஆனால் இந்த இண்டோல் அசிட்டிக் அமிலங்கள் ஆலையில் தயாராக இல்லாவிட்டாலும் துத்தநாகம் மிகவும் முக்கியமானதாகும். எனவே துத்தநாகம் பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக சில பயிர்களில் துத்தநாகத்தின் தேவை அதிகமாக உள்ளது. அந்த வகை பயிர்களில் திராட்சை, எலுமிச்சை, மாதுளை, நெல், பருத்தி போன்ற பயிர்களில் துத்தநாகம் அதிகம் தேவைப்படுகிறது. மற்ற பயிர்களை ஒப்பிடுகையில் இந்த பயிர்களில் துத்தநாகம் மிகவும் முக்கியமானது. எனவே இந்த துத்தநாகம் எந்த சூழ்நிலையிலும் நம்மிடம் குறைபாடாக இருக்கக்கூடாது. அதனால்தான் ஏற்கனவே முதல் கட்டத்தில் உள்ளது. துத்தநாக குறைபாடு காரணமாக உரங்களை பயன்படுத்தும் போது மண்ணுக்கு துத்தநாகம் கொடுக்கப்பட வேண்டும். பலமுறை தாவரத்தின் புதிய இலைகள் மட்டுமே மஞ்சள் நிறமாக மாறும் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் புதிய இலைகளுடன் பழைய இலைகள் மஞ்சள் நிறமாக மாறும் மற்றும் இலைகளில் பல இடங்கள் கருப்பு புள்ளிகள் தோன்றும். அந்த அளவிற்கு இல்லை. மஞ்சள் நிறமானது இலைகளின் மையத்தில் தொடங்குகிறது. இலைகளின் வளர்ச்சியும் குறைகிறது மற்றும் இலைகளுக்கு இடையிலான தூரமும் குறைகிறது. எனவே இந்த வகையான அறிகுறிகள் தோன்றும். இது போன்ற அறிகுறிகள் தென்படும் போது நமக்கு ஜிங்க் குறைபாடு ஏற்படுகிறது. நாம் அதை மண்ணில் பயன்படுத்த மறந்துவிட்டால் அல்லது புறக்கணித்தால், தாவரத்தின் இத்தகைய அறிகுறிகள் தோன்றினால் உடனடியாக துத்தநாகத்தை செடி அல்லது பயிர் மீது தெளிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 30% கிடைக்கிறது. ஜிங்க் 12% EDTA உங்களுக்கு கிடைக்கும். இதனை பயிருக்கு தெளிப்பதன் மூலம் துத்தநாக பற்றாக்குறையை போக்கலாம். இப்போது இரண்டாவது சுவடு உலோகம் இரும்பு. இவை ஆலையில் ஒளிச்சேர்க்கை மூலம் இலைகள் பச்சை நிறமாக மாறுவதற்கு இது ஒரு ஊக்கியாக செயல்படுகிறது. இதன் பொருள், இலைகள் பச்சை நிறமாக அல்லது தயாராக இருக்க இந்த இரும்பு பொருள் ஒரு வினையூக்கியாக செயல்படுகிறது. இது மட்டுமின்றி தாவரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜனை வழங்குவதில் இரும்பின் பங்கு முக்கியமானது. ஆலையில் சர்க்கரை தயாரிப்பில் கார்போஹைட்ரேட்டுகளிலிருந்து ஆற்றலை வெளியிடுவதில் இரும்பின் பங்கு அதிகம். ஆனால் இந்த இரும்பு சத்து அதிகமாக இருந்தால் பயிர்கள் பாதிக்கப்படும். எனவே இதை மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும். அதிகப்படியான இரும்பை பயன்படுத்தி பயிர் மாறுகிறது அல்லது அதன் குறைபாடு காரணமாக அத்தகைய அறிகுறிகள் தாவரத்தில் தோன்றும். தாவரத்தின் புதிய இலைகள் மஞ்சள் நிறமாக மாறத் தொடங்குகின்றன. அவற்றின் நிறம் மாறத் தொடங்குகிறது. அது மட்டுமல்லாமல் பழங்களின் தரமும் குறைகிறது. பழத்தின் அளவு மிக சிறியது. இது தவிர இரும்பு சத்து குறைபாடு காரணமாக பழங்களின் எண்ணிக்கையும் குறைகிறது. அதனால்
ஒவ்வொரு விவசாயிக்கும் அவரவர் வயலில் இரும்பு தட்டுப்பாடு ஏற்படாது. இதை பார்க்க வேண்டும். அதாவது மைக்ரோ மெட்டலை பயன்படுத்தும் போது அது எந்த அளவில் இருக்க வேண்டுமோ அந்த அளவில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். நம் நாட்டில் அது நடக்கவில்லை என்றால் பழங்களின் எண்ணிக்கை, பழங்களின் அளவு அல்லது நெல்லின் தரம் குறைகிறது, அதன் தரமும் குறைகிறது. அதனால்தான் இரும்பின் தேவை மற்றும் அதன் நன்மைகளை புரிந்து கொண்டு ஒவ்வொரு விவசாயியும் தாவரங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இப்போது மூன்றாவது ஊட்டச்சத்தான செம்பு பற்றி பார்ப்போம். இந்த செம்புதான் பூவுக்கும் தண்டுக்கும் இடையிலான பிணைப்பு வலுப்படுத்த உதவுகிறது. அது மட்டுமின்றி பழத்தினுடைய நிறமும் அதன் அளவும் அதிகரிக்க செய்கிறது. இந்த செம்பு இதற்கு தான் உதவுகிறது. பழத்தினுடைய அளவை அதிகரிக்க மற்றும் அதன் நிறம் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கவும் அழகாகவும் கவர்ச்சியாக தோற்றமளிக்கவும் இந்த வழியில் தாமிரங்கள் விஷயங்களை எளிதாக்க உதவுகிறது. இது மட்டுமல்ல, தாவரங்களில் பழங்களில் வைட்டமின் ஏ அதிகரிக்க தாமிரம் பயன்படுகிறது. அதாவது நமது விளைபொருளினால் வைட்டமின் ஏ போதுமான அளவில் இருக்க வேண்டுமானால் செடியில் தாமிரம் இருக்க வேண்டும். மண்ணில் போதுமான தாமிரம் இருக்கும்போது முளைக்கும் விகிதம் அதிகமாக இருக்கும். இந்த தாமிரமும் ஒரு வகையான சைலேந்திர அளிப்பான் என்பதால் இது நிகழ்கிறது. கந்தகம் மற்றும் ஒரு பூஞ்சை கொல்லி என்று நான் கந்தகத்தை பற்றி சொன்னது போலவே தாமிரமும் ஒரு பூஞ்சை கொல்லிதான். நீங்கள் தொடர்ந்து காப்பர் ஆக்சிலேட்டரை பயன்படுத்துகிறீர்கள். எடுத்துக்காட்டாக மூழ்கி சராசரி செம்பு ஏ நுண்ணிய உலோகங்கள் மட்டுமல்ல, மாறாக தீய ஆவிகளை அழிப்பவனாகவும் இருக்கிறது. அதனால்தான் நிலத்தில் விதைகளை விதைக்கும் போது ஈரப்பதம் இல்லாமல் பாதுகாப்பாக முளைக்க செம்பு உதவுகிறது. எனவே தாமிரம் 2 வழிகளில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. ஒன்று நுட்பமான உலோகம், மற்றொன்று சைலேந்திர நாஷக் போன்றது. அதாவது விதைகள் முளைப்பதற்கு இங்குள்ள செடிகள் பாதுகாப்பு அளிக்கிறது, முளைப்பதற்கான ஆதாரத்தை அதிகரிக்க உதவுகிறது. முளைத்த பிறகு இது வேர் அமைப்புக்கும் பாதுகாப்பை வழங்குகிறது. இதனால் தாமிரம் தாவரத்தின் வேர் அமைப்பை அளிக்கும் பல வகையான பூஞ்சைகளை வேர்களுக்கு அருகில் வரவிடாமல் தடுக்கிறது. எனவே இயற்கையாகவே தாமிரம் ஏற்கனவே நிலத்தில் கிடைக்கும். இத்தகைய ஏற்பாடுகளை செய்வதன் மூலம் பெரும்பாலான தாவரங்களை அனைத்து வகையான பூச்சிகளிலிருந்தும் பாதுகாக்க முடியும். எனவே தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சியில் இந்த தாமிரம் மிகவும் முக்கியமானது. இந்த தாமிரத்தின் குறைபாட்டால் இலைகளின் நடுவில் துரு நிறம் போன்ற பல வகையான புள்ளிகள் தோன்றும். இது மட்டுமின்றி இலைகளில் முனைகளில் தீக்காயங்கள் தோன்றும். மேலும் பூக்கள் அதிகமாக விழத் தொடங்குவதும் ஒரு அறிகுறியாகும். பூக்கும் தண்டுக்கும் இடையிலான பிணைப்பை வலுப்படுத்த தாமிரம் உதவுவதால் இது நிகழ்கிறது. தாமிரம் குறைபாடு இருந்தால் பூக்கள் விழ ஆரம்பிக்கும். அது மட்டுமின்றி பூக்களின் நிறத்திலும் வித்தியாசம் தெரியும். இயற்கையாகவே செடிக்கு வரும் பூக்கள் அவை இருக்க வேண்டிய நிறத்தில் இல்லை. அவற்றின் நிறம் மந்தமாகிறது, பூக்களின் நிறம் குறைகிறது. அது மட்டுமின்றி பழங்கள் நிறத்திலும் வித்தியாசம் உள்ளது. தேவையான அளவு வந்த வண்ணம் இல்லை. பழங்கள் கவர்ச்சியாக இருக்காது, மிகவும் மந்தமான தோற்றம். பழங்கள் மற்றும் பூக்கள் தாமிரம் இல்லாததால் மிகவும் வெளிர் நிறத்தில் தோன்றும். அதனால் இங்கு பூக்கள் உதிர்வதை தடுக்கவும் விளைச்சலை அதிகரிக்கவும் தாமிரத்திற்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது இத்துறையில் துத்தநாகம், இரும்பு மற்றும் தாமிரம் இந்த 3 சுவடு உலோகங்களின் பயன்பாடு மற்றும் அவற்றின் குறைபாட்டால் தாவரத்தில் என்ன வகையான அறிகுறிகள் தோன்றும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்த்தோம். நன்றி. அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸை மதிக்கும் விவசாயிகளுக்கு என் நன்றி. கருத்து பெட்டியில் பல வகையான கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அதனை ஆர்வத்துடன் பார்த்து உங்களிடம் என்ன கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் எங்களை ஊக்குவிப்பீர்கள், மேலும் சிறப்பாக செயல்படுவீர்கள். ஒவ்வொரு கேள்விக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உடனடியாக பதில் சொல்லி வருகிறேன். மற்ற விவசாயிகளின் கேள்வி எப்படி இருக்கிறது, என்ன கேள்வி, அதற்கு பதில் நான் என்ன தருகிறேன், இவற்றையெல்லாம் கவனித்தால் நீங்களும் சரியான பலனை பெறலாம். எனவே
ஒவ்வொரு விவசாயிக்கும் எனது காணொளியை பார்த்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எனக்கு அனுப்பவும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பதில் சொல்லி வருகிறேன். அது மட்டுமின்றி உங்கள் பண்ணைக்கு வந்து உங்கள் பயிரை பார்த்த பிறகு அதில் என்ன குறை இருக்கிறது, என்ன பிரச்சனை என்று எங்கள் ஏரியா மேலாளர்களின் எண்களை திரையில் மேல் தருகிறேன். மாவட்டத்தின் பெயர், மேலாளரின் பெயர், அவரது தொடர்பு எண், அனைத்து விவரங்களும் திரையில் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு விவசாயியும் அவர்களை தொடர்பு கொண்டால் எங்கள் பணியாளர்கள் உங்களை பண்ணைக்கு வருவார்கள். அங்கு உங்கள் பிரச்சனையை பார்த்த பிறகு அதன் தீர்வு உங்களுக்கு விளக்கப்படும். நன்றி.